பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாளில் கூட நாகப்பட்டினம் மாவட்டம் காவேரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய பூம்புகாரில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பூம்புகார் பகுதியானது கடலால் சூழப்பட்டது. மிக அருமையாக தேவனுடைய படைப்பினால் இருக்கிற இந்த பூம்புகாரை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கிற பொழுது தேவனுடைய படைப்பை குறித்து நாம் மிகுந்த ஆச்சரியப்பட வைக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, சமுத்திரம் தன்னில் உள்ளவைகளை தேவனிடத்தில் கொடுக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியும் கர்த்தர் படைத்தார். இந்த பூமியை ஆண்டவர் பலவிதமான பாகங்களாக படைத்தார். அதில் ஒரு பாகம்தான் கடல் என்கிற சமுத்திரமானது. 4 பகுதியில் ஒரு பகுதியாக இந்த பூமி இருக்கிறது. மீதி 3 பகுதியும் இந்த கடலால் சூழப்பட்ட காரியமாக இருக்கிறது. இந்த கடலை ஆண்டவர் மிக ஞானமாய் படைத்திருக்கிறார். மிக அவருடைய துல்லிய ஆற்றலாக படைத்திருக்கிறார். மனுஷ ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே வானங்கள் எல்லாம் தேவனுடைய மகிமையை பார்க்க பொழுதெல்லாம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சமுத்திரத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு நினைவு கூறுவதெல்லாம் அவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகிறதை நாம் கவனிக்கிறோம். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பதாக 2005ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டது. அப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் சுனாமியில் கடலில் மரித்தார்கள். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், சமுத்திரத்தில் உள்ளவைகள் தேவனிடத்தில் கொடுத்தது உண்டு. அப்படின்றால் நியாய தீர்ப்பு நாளில் யாரெல்லாம் சமுத்திரத்தில் மரித்தார்களோ, யாரெல்லாம் மறைந்தார்களோ அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை அந்த வசனத்தை கூட நாம் பார்க்க முடியும். ஆகவே சமுத்திரத்தில் இருக்கிறதான காரியங்கள் எல்லாமே தேவனுடைய ஞானத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஞானத்திற்கும் அவருடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவர் படைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் தேவனுடைய மகிமை குறித்து நாம் ஆச்சரியப்பட வைக்கிற காரியமாக இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமை வெளிப்படுத்தி நம்மை ஆச்சரியப்பட வைப்பார். வானத்தை பார்க்கிற பொழுது மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்ட படைப்பு, சமுத்திரத்தை பார்க்கிற பொழுது மனுஷனுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட படைப்பு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனுடைய படைப்பும் மிக அற்புதமானது, மனிதனுடைய படைப்பும் மிக ஆச்சரியமானது. எந்த மனுஷனாலும் மனுஷனுடைய படைப்பை முழுவதுமாக கற்பிக்க முடியாது, படிக்க முடியாது. அந்த அளவுக்கு மனுஷனுடைய படைப்பு மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. ஆக மனுஷனுடைய படைப்பை மனுஷனாலே கண்டுபிடிக்க முடியாததாக இருக்கிறது. தேவனுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்கள், செய்யிருக்கிற காரியம் எல்லாமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். வானத்தை பார்க்க எப்படி தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதோ, இந்த சமுத்திரத்தை பார்க்கும்போது எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய செயல்பாடுகளிலே வெளிப்படுத்துகிறார், நம்முடைய சிந்தினாலே வெளிப்படுத்துகிறார், நம்முடைய ஊழியத்தில் வெளிப்படுத்துகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு அங்கமும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் பிசாசுக்கு மகிமை கொடுத்து விடக்கூடாது. எப்பொழுதும் உலக மனுஷனுக்கு நாம் மகிமை கொடுத்து விடக்கூடாது. காரணம் தேவனை அது துக்கப்படுத்துவதாக இருக்கும். ஆகவே இந்த மாதம் முழுவதுமாக நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதாக காணப்படும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, செயல்பாடு, ஜெபங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய வேதவாசி எல்லா நேரத்திலும் நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். இயற்கையெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. சமுத்திரம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. வானம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. எல்லா இயற்கையெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, மனுஷனை தவிர. ஆகவே தான் வேதவசனம் சொல்வது, என் மகிமையை வேறு ஒருவனுக்கு கொடு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் தான் தேவனுடைய மகிமை திருடி போட்டு விட்டான். மனுஷன் தான் தேவனுடைய மகிமை எடுத்து போட்டு விட்டான். மனுஷன் தான் தேவனுக்கு உரிய மகிமையை அவன் எடுத்துக்கொள்ள அவன் பிரயாசப்படுகிறான். ஆகவே தான் மனிதன் இன்றைக்கும் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு உரியதை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவனை நாமம் மகிமைப்படுவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை வெளிப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவோம், அவருடைய வேத வசனத்தை வெளிப்படுத்துவோம், அவருடைய அற்புதங்களை வெளிப்படுத்துவோம், அவருடைய அதிசயங்களை வெளிப்படுத்துவோம். அவரை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் பேசணும். அவருடைய மகிமை வெளிப்படுத்துவது என்பது என்ன அப்படின்றால், இன்றைக்கி சமுத்திரமானது பேசாமலேயே தன் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. பார்த்தோன்னா என்ன சொல்கிறோம்? கடவுள் பாருங்கள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாரு, கடவுள் எவ்வளோ ஞானமாக படைச்சிருன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் மனுஷனை பார்க்க பொழுது தான், ஏன் இவன் படைத்தான், ஏன் இந்த மனுஷனை கடவுளை படைத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறத பார்க்கும். ஆக நாம் இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவோம், தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு சொல்லுவோம். நம்ம மூலமாக தேவனுடைய நாமும் இந்த பகுதியில் மகிமைப்படணும், நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படணும், ஊழியத்தில் மகிமைப்படணும். நாம் தேவனுடைய மகிமை ஒரு நாளும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் துதிகளையும் அவருக்கே கொடுக்க பிரயாசப்படுவோம். தேவன் நம்மை உயர்த்துவார்.
மேன்மையாக வைப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. வானங்களும் சமுத்திரமும் உம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. நாங்களும் உம்முடைய மகிமை எடுத்துக்கொள்ளாதபடி உம்மை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.